உங்கள் மொபைலில் முக்கியமான டாக்குமெண்ட்டை எப்படி வந்து பாதுகாப்பாக சேவ் பண்ணுறது? பொதுவாக நம்ம வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஆதார் கார்டோ இல்லை வந்து பேன் கார்டோ கண்டிப்பாக வந்து நீங்கள் காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க. அந்தமாரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ எதுவுமே ஒரு ஃபோட்டோ கூட வச்சுருக்க மாட்டோம். அப்போ எப்படி நம்ம வந்து மொபைலில் ஒரு பாதுகாப்பாக நம்ம மொபைலில் யாருமே பார்க்காத மாதிரி சேவ் பண்ணுறது? நம்மளுடைய டாக்குமெண்ட்டை எப்பயுமே நம்ம வந்து கையில் வச்சுருக்க முடியாது. நம்மளுடைய டாக்குமெண்ட்டு ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஃபேமிலி நம்பர்ஸோடைய டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பர்ஸில் வச்சுருக்கணுன்னா வச்சுருக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக் சைஸில் ஒரு பர்ஸு வேணும். இந்த இமேஜில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு நம்ம வந்து கையில் வந்து ஒரு பெரிய பர்ஸில் நம்மளுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டு ப்ளஸ் வந்து ஃபேமிலி நம்பருடைய டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கும்போது இது ஒரு அன்சேஃபான தான் இருக்கும். ஏன்னா எப்போ வேணால் இது மிஸ் ஆகிடுச்சுன்னா அது இன்னும் நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பாக ஆகிடும். அப்போ நம்மளுடைய மொபைலில் இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஒரு பிடிஎஃபாவோ ரொம்ப சேஃபாக யாருமே வந்து அதை பார்க்காத அளவுக்கு வந்து பர்சனலாக ஒரு தனி இடத்துல வைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அந்தமாரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த மொபைல் நம்மக்கிட்ட இல்லைனாலோ இல்லை தொலைஞ்சாவோ கூட பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட அந்த மொபைலில் யூஸ் பண்ண மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு தெரிஞ்சாவே போதும். இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல எந்த நேரத்தில் இருந்தாலும் நம்மக்கிட்ட இன்டர்நெட்டு கூட இருக்கிற ஒரு மொபைலோ ஒரு வந்து கம்ப்யூட்டரோ இருந்தால் அதில் நம்மளுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்தளவு செக்யூராக சேஃபாக நம்ம வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பர்சனல் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, ஒரு சில முக்கியமான ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் இல்லை வேர்டு டாக்குமெண்ட் இல்லை எக்ஸல் ஃபைல் இல்லை பிடிஎஃப் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். கூகுள் டிரைவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 GB வந்து ஏதாவது டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கூகுள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து எப்படி வந்து செக்யூராக வந்து சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். நம்ம கூகுளோடைய டிரைவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்மனண்ட்டான ஒரு மெயில் ஐடி வந்து வேணும். ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து எப்பயுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். கூகுள் டிரைவ் பார்த்திங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே டிஃபால்ட்டாக இருக்கும். கூகுள் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இந்தமாரி முக்கோணமாக வந்து க்ரீன் எல்லோ ப்ளூ அப்படின்ட்டு சிம்பிள் போட்டுருக்கும் பாருங்கள். இந்தமாரி இருக்கும். இது உள்ள டிரைவ் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலை எதுவுமே அப்படின்னா எம்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா ஃபோல்டர்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் வந்து உள்ளே வந்து ஃபோல்டர்ஸ் எல்லாம் காமிக்குது. இதில் கீழே வந்து ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை டிக் பண்ணனா இங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ண அந்த ஃபைல்ஸோடைய ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து புதுசாக நான் ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னா இந்த நியூ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோல்டர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நான் எனக்கு என்ன ஃபோல்டர் நேம் வேணுமோ அதை வந்து கொடுத்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஃபோல்டர் அப்படின்ட்டு 2 அப்படின்ட்டு போட போகிறேன். போட்டுட்டு இங்கே வந்து கிரியேட் அப்படின்ட்டு கொடுத்துருந்தா இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிறது பாருங்கள், ஃபோல்டர் 2 அப்படின்ட்டு. இந்த ஃபோல்டர் 2 ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எந்த ஒரு ஃபைலும் இருக்காது. ஏன்னா நான் அது இப்போ ஏதாவது நான் இங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே நியூன்னு இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணனா நடுவில் வந்து அப்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த அப்லோடை நான் கிளிக் பண்ண உடனே என்னுடைய மொபைலில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ், அதாவது ஃபோட்டோ, இமேஜ், வீடியோ எல்லாமே காமிக்கும். இங்கே வந்து என்னுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் மேலே வந்து காமிக்குது பாருங்கள். ஏதோ ஒரு இமேஜ் வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். என்னுடைய மொபைலில் என்னென்ன இமேஜ்லாம் இருக்கோ இங்கே ஃபோல்டர் வைஸ் இங்கே வந்து காமிக்கும். நான் இதை அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. உள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க. இந்த ஃபோல்டர் 2 அப்படின்ற ஃபைலுக்குள்ளே தான் இப்போ வந்து அது அப்லோட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சு, அது சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம அப்லோட் பண்ணுறது இந்த ஆப்புக்குள்ளே இருந்து மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இல்லை. நம்ம எந்த இடத்துல இருந்துமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேலரியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இங்கே போய்ட்டு ஷேர் கிளிக் பண்ணால் இங்கே ஷேர்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரைவ் வந்து வரும். இந்த ஷேர் மூலயமா இங்கே வந்து நீங்கள் அந்த ட்ரைவை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காமிக்கும். வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் வந்து காமிக்கும். ஃபைல் நேமை நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். அந்த ஃபைல் நேம் மேலே வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த நேம் கொடுக்க போகிறோமோ அதை வந்து நம்ம ஃபைல் நேமாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் லொக்கேஷன் கேட்கும். அந்த ஃபைல் லொக்கேஷனும் அங்கே வந்து ஃபோல்டர் 2ல் தான் திரும்ப வந்து அப்லோட் ஆகிருக்கு. வாங்க பார்ப்போம். இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைல் லொக்கேஷனை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சேவ் அப்படின்ட்டு கொடுத்தனா இதுவும் திரும்ப வந்து அந்த ஃபோல்டர் 2ல் வந்து இந்த 2வது இமேஜுமே அங்கே வந்து அப்லோட் ஆகிருக்கும். போய் பார்க்கலாம் வாங்க.
திரும்ப அந்த ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் அந்த ஏ அப்படின்ட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருந்தோன்னா அதுவும் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். கூகுள் ட்ரைவில் இருக்கும்போது அது திரும்ப நம்ம டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. யாருக்குன்னா அனுப்பணும் அப்படின்னா மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து என்னுடைய கூகுள் ட்ரைவில் வந்து மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் இருந்தும் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபைல்ஸுன்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து இங்கே காமிக்கும். இங்கே பாருங்கள் கீழே வந்து ஆல் ஸ்டோரேஜில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், எஸ்டி கார்டு, மெமரி கார்டு காமிக்குது. கீழே அதர் ஸ்டோரேஜ் காமிக்க பாருங்கள். இந்த அதர்ஸில் போனால் ட்ரைவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரைவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ட்ரைவை கிளிக் பண்ணேன்னா இந்த ட்ரைவு எல்லா ஃபோல்டர்ஸுமே இங்கேயே நான் பார்த்துக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த ட்ரைவுக்குள்ளே வச்சுருக்கிற இமேஜையுமே நான் அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபோட்டோ வச்சுருந்தேன் அப்படின்னா எதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நான் அங்கேருந்துமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணால் ஃபோல்டர் வைஸாக காமிக்கும். இதே லெஃப்ட் சைடில் ஹோம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் இந்த ட்ரைவுக்குள்ளே எத்தனை அந்த இண்டிவிஜுவல் ஃபைலாக இருக்கும் அப்படின்றது தனித்தனியாக காமிக்கும். ஃபேவரட்டாக ஏதாவது ஒரு சில டாக்குமெண்ட் வேணாலும் ஃபேவரட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து யாருக்குன்னா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பர்சனுக்கு மட்டும் நான் ஷேர் பண்ணலாம். நான் ஷேர் பண்ணுற டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே பார்க்கலாம், இல்லை வந்து எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷனையும் நான் எனேபிள் பண்ணலாம். அப்படி எல்லாருமே பார்க்கும்போது அந்த ஃபைலை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணலாமா, இல்லை வந்து அவங்க வெறும் வியூ மட்டும் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேனேஜ் அக்சஸ் அப்படின்ட்டு போயிட்டோன்னா இதில் வந்து ஜென்ரல் அக்சஸில் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருக்கு பாரு. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், நம்ம மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதே ரெஸ்ட்ரிக்டடில் இருந்து அதை வந்து ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எனி ஒன் வித் திஸ் லிங்க் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா யார் வேணால் இந்த லிங்க்கை வந்து பார்க்கலாம். அவங்க வந்து வியூ மட்டும்தான் பண்ணலாமா, இல்லை எடிட் பண்ணலாமா, இல்லை வந்து அவங்க டவுன்லோடும் பண்ணலாமா அப்படின்ட்டு இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து அந்த ட்ரைவுக்குள்ளே வந்து உங்கள் ஃபேமிலி நம்பரோடைய ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ வச்சுருக்கீங்க, இல்லை அவங்க பாஸ்புக் வச்சுருக்கிறீங்க. அவங்க வெளியில் இருக்கும்போது ஒரு சில டைம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு அந்த அக்சஸை மட்டும் எனேபிள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க வந்து பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்டிஃபிகேட், இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்குள்ளே என்னுடைய சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் பாருங்கள் இங்கே ஒரு சிம்பிள் காமிக்குது பாருங்கள், ஒரு ஃபேஸ் சிம்பிள் காமிக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே சின்னதாக. அதுதான் வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்குது. என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ரெஸ்யூமில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை யாருன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபோல்டர் வைஸ், இப்போ வந்து டிகிரி முடித்தேன், எப்போ வந்து ஸ்கூல் படித்து முடித்தேன் அப்படின்ட்டு டீட்டெயிலாக எல்லா சர்டிஃபிகேட்டுமே அந்த சர்டிஃபிகேட்டை இதில் ஸ்கேன் பண்ணி வந்து கிளியராக வந்து இதில் வந்து PDF-ஆக இருக்கும். அடுத்து வந்து உங்ககிட்ட மொபைலே இல்லை, உங்கள் மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லை மறந்து வந்துட்டீங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இப்போ வந்து அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோடைய மொபைலில் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு அதில் வந்து கூகுள் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய கூகுள் ஜிமெயிலை வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த கூகுளோடைய ஆப்ஸ் வந்து காமிக்கும். அது உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த கூகுள் ட்ரைவ் இருக்கும், அது உள்ளே ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துலையுமே நீங்கள் எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மொபைல் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மொபைலில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அப்படி அக்சஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் சேஃபாக வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வேறு யார் மொபைல்னால் யூஸ் பண்ணும்போது அது வந்து அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் லாக் அவுட் பண்ணுறீங்க. இந்த 15 GB வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து மேலே அந்த 3 லைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு காமிக்கும். நான் வந்து இப்போ 2.68 GB வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து 2 ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. இதில் நான் ஒரு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டும் இருக்குது, அதில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8.27 GB வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கீழே வந்து காமிக்குது பாருங்கள். கூகுள் ஃபோட்டோஸில் வந்து 5.36 GB வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிமெயிலில் 2.64 GB வந்து இருக்குது. கூகுள் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா 265 MB வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வந்து காமிக்கும். வெறும் கூகுள் ட்ரைவில் மட்டும் நம்மளுக்கு 15 GB கிடையாது. கூகுள் ஃபோட்டோஸு, ஜிமெயிலில் நம்மளுக்கு வர மெயிலு, அடுத்தது வந்து கூகுள் ட்ரைவில் வைக்கிற நம்ம ஃபைல்ஸு, இது எல்லாமே வந்து அங்கே காமிக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து 15 GB. இல்லை எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 15 GB தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தது 30 GBக்கு பார்த்திங்கன்னா வந்து மாதம் 50 ரூபா வந்து கட்டணும், மாதம் கட்ட வேண்டியது இருக்கும். அடுத்தது இதே 100 GB வந்து எனக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து 130 ரூபா வந்து மாதம் கட்டணும். அதே வந்து எனக்கு 200 GB வேணும்னா மாதம் 210 ரூபா வந்து மாதம் நம்ம கட்டணும். அப்படி வந்து மாதம் காசு கொடுத்தா நம்மளுக்கு அடிஷ்னல்
ஜிபி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. 15 ஜிபின்றது போதும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து நிறையா சேஃப்டியான இதை மட்டும் வச்சுக்கலாம். இதே நான் வந்து 15 ஜிபி கிடைக்குது அப்படின்ட்டு போய்ட்டு என்னுடைய ஃபோட்டோஸ் ஆப்பில் போய்ட்டு எல்லாத்தையும் பேக்கப் வந்து எனேபிள் பண்ணிட்டான், அது வந்து சுத்தமாக வந்து கன்சியூம் ஆகிடும். இதுதான் வந்து ஃபோட்டோஸ் ஆப்பு. இதில் நீங்கள் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வர எல்லா ஃபோட்டோவும் டெய்லி நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோவுமே அது பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும். உங்களோட இன்டர்நெட்டு டேட்டாவும் காலி ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுடைய 15 ஜிபின்றது ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து காலி ஆகிடும். ஏதாவது முக்கியமான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்ஸ்அப் சேட் பேக்கப் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே கூகுள் ட்ரைவில் தான் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அது உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து செட்டிங் உள்ள போனீங்கன்னா கீழே வந்து சேட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த சேட் உள்ள போனீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்ட்டு இங்கே இருக்கும். இந்த சேட் பேக்கப்பில் உள்ளே போய்ட்டு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு சில எனக்கு வந்து அதிகமான பேக்கப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா 117 MB தான் வந்து நான் வச்சுருக்கேன் பேக்கப்பு. உங்கள்கிட்ட அதிகமான பேக்கப் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து தனியாக இங்கே கொடுத்துக்குங்க. அப்படி கொடுத்துக்கினீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் இங்கே ஒரு 15 ஜிபி வந்து வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து பார்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அது கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு google.com போய்டுங்க. google.com போய்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ண உடனே ரைட் சைடில் அந்த டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டாட்ஸை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் வந்து எல்லாமே ஷோ ஆகும். ஷோ ஆன உடனே நீங்கள் அதில் கூகுள் ட்ரைவ் போயிடுங்க. கூகுள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியில் நீங்கள் என்னென்ன ஃபோல்டர் என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை, இங்கேயே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே எக்ஸல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து எக்ஸல் ஷீட்டை வந்து அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணி திரும்ப அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் மாதிரியே நம்ம ஃபைல் மேனேஜரில் மொபைலில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் ஃபைல் மேனேஜரில் இந்த ஃபைல்ஸை வந்து பார்க்க முடியுமா ட்ரைவில் இருக்கிறத அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கூகுள் ட்ரைவோடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் ட்ரைவ் விண்டோஸ் 10 அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 அப்ளிகேஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து தனித்தனியாக காமிக்கும் பாருங்கள். ஏற்கனவே வந்து நான் சி ட்ரைவ் அடுத்து டிஇ அந்த ட்ரைவ்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து கூகுள் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 2 ட்ரைவ் வந்து வந்திருக்கு. அந்த ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எந்தெந்த மெயில் ஐடியில் நான் கொடுத்து ட்ரைவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இங்கே சைடில் காமிக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து 2 மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். 2 மெயில் ஐடியுமே என்னுடைய சிஸ்டத்தில் வந்து காமிக்கும். 2த்தையுமே யூஸ் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணோடனே ட்ரைவ் அப்படின்ட்டு காமிக்குது பாருங்கள். இங்கே வந்து நான் அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸுமே இங்கே காமிக்கும். எல்லா ஃபோல்டரையுமே நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வச்சே நம்ம வந்து ஃபைல்ஸ் ஒரு சிலதை எடிட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்ப்லைன் அதுமாரி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரைவில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா என்னுடைய மொபைலில் இருந்துமே நான் வெளியில் இருக்கும்போது அக்சஸ் பண்ணுவேன், என்னுடைய கம்ப்யூட்டர்லேயுமே நான் வந்தால் தான் அக்சஸ் பண்ணுவேன். சில டைம் கரண்ட் இருக்காது, கரண்ட் இல்லாதப்போ என்னோடய மொபைலில் இருந்தே நிறைய ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து நான் எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ்ன்ட்டு இங்கேயும் காமிக்குது பாருங்கள். என்னோடய ட்ரைவில் வந்து அந்த ப்ளூ கலர் காமிக்குது. அடுத்தது வந்து ஃபோட்டோஸு, அடுத்தது வந்து ஜிமெயில் எல்லாமே காமிக்குது. எவ்வளோ ஜிபி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கேயே காமிக்குது பாருங்கள். நீங்கள் கூகுள் ட்ரைவில் வந்து எக்ஸலோ இல்லை வந்து வேடோ இந்தமாரி பவர் பாயிண்ட் வச்சுருக்கிறதால ஒரு பெஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய ஃபைல் வந்து கரப்ட் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரப்ட் ஆகிடும். எனக்கு நிறைய டைம் அந்தமாரி நடந்திருக்கு. என்னுடைய லேப்டாப்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டரில் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய டைம் கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா நான் அப்படி யூஸ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ஓப்பன் பண்ணால் அந்த எக்ஸலோ இல்லை வேடோ வந்து கரப்ட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக அந்த ஃபைலே எதையுமே யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். அதனால தான் நான் வந்து எல்லா ஃபைல்ஸையுமே மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸை வந்து நான் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கேன். அந்த ட்ரைவில் இருந்தே நான் அப்படியே வந்து எடுத்து எடிட் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே சேவ் பண்ணிவிடுவேன். அடுத்து உங்கள் மொபைல் வந்து ஒரு வேளை வந்து சாஃப்ட்வேரால் வந்து மொபைல் டெட் ஆகிடுச்சு, என்னால் யூஸே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தமாரி கூகுள் ட்ரைவில் முக்கியமான ஃபைல்ஸ் வச்சுருந்தா நீங்கள் அடுத்தது நியூ மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா
அதுக்காக நீங்கள் வந்து அதில் லாகின் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் எல்லாமே வந்துடும், எதுவும் வந்து மிஸ் ஆகாது. நீங்கள் ஃபைல் மேனேஜரில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுருந்தா மட்டும்தான் மிஸ் ஆகும். அடுத்து உங்கள் மொபைல் ஃபோன் ஒரு வேளை கீழே விழுந்து சில டைம் தவறுதலாக கீழே வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி நொறுங்கிடுச்சு, டிஸ்பிளேவே மாற்ற முடியாது, ஃபோனே வந்து வளைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்தமாரி சுச்சுவேஷன்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. மேலும் அடுத்தது உங்கள் மொபைலில் வந்து யாரோ திருடிட்டாங்க, இல்லை மொபைல் எங்கேயோ மிஸ் ஆகி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா இந்தமாரி விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமான டாக்குமெண்ட்டை நம்ம வந்து இந்தமாரி சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்ட் ஒரு வேளை யாருன்னா மொபைலை திருடுனாலும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கூகுள் டிரைவுக்கு வந்து பாஸ்வேர்டு, அந்த ஆப் பாஸ்வேர்டை வந்து போட்டு வச்சுக்கணும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது பின் நம்பரை போட்டு என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கணும். மேலும் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து உங்களுடைய ஜிமெயிலில் வந்து கொடுத்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓடிபி மூலயமா லாகின் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபர்கெட்டு கொடுத்து எடுத்துடலாம் ஓடிபி மூலயமா. அடுத்து டிரைவ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் தெரியாத டிரைவ் ஆப்பெலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பரான கம்பெனி டிரைவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன் டிரைவ் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட்டுது, அடுத்தது வந்து கூகுள் டிரைவுன்றது கூகுளோடையது, ட்ராப் பாக்ஸ் அப்படின்றதும் ஒரு பாப்புலரான கம்பெனி. இந்தமாரி ஒரு பாப்புலரான கம்பெனியை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் சேஃப்டியானது. நீங்கள் முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு கம்பெனியில் அதிகமான ஜிபியை வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு டிரைவில் வந்து உங்கள் டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணாதீங்க. இந்தமாரி ஒரு பாப்புலரான டிரைவ் கம்பெனியில் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்தமாரி கம்பெனியில் வந்து கம்மியான ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க, ஆனால் சேஃபாக செக்யூராக இருக்கும். நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவே வந்து எனக்கு இன்னும் ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டிரைவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு 130 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா 1 டிபி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். 1 டிபி 130 ரூபா, மாதம் ஆனால் 130 ரூபா நம்மளுக்கு கம்பல்சரியாக பே பண்ணி ஆகணும். அந்தமாரி வேணும்னா நீங்கள் அதிகமாக யூஸராக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில முக்கியமான டேட்டா நான் நிறையா சேவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் நண்பர்களும் பயன்பெறுவாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.